அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டெஸ்ட் 3 இதுக்கான 7-day பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 டே போயிடுச்சு. நீங்கள் செகண்ட் டேல இருக்கக்கூடிய ஷெடியூல் தான். 1 டேல என்னென்ன படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே தான். இந்த டெஸ்ட் பேட்சில் 7-day பிளானில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூனிட் அப்படின்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். தமிழ் அதை பொறுத்த வரைக்கும் யூனிட் 7th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1 to 4 இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 to 4 செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இயல் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 2 இதை தான் இந்த வீக்கான ஷெட்யூலில் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தர் கான்சிக்வன்ஸ், தெர்மோடைனமிக் சிஸ்டம், க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சிஸ்டம், தெர்மோடைனமிக் ப்ராசஸ், இதில் ஐசோதர்மல், அடியபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோபாரிக், ஐசோட்ரோபிக், சைக்ளிக் ப்ராசஸ், இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேக்கான ஷெட்யூலில் படிச்சிருக்கணும். இதை தமிழ் பொறுத்த வரைக்கும் மொழி அமுத தமிழ், இதையும் நமக்கு எஜுகேஷனில் நேஷ்னல் இன்டெகிரேஷன், இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், வேல்யூ எஜுகேஷன் இன் ஆக்ஷன், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த், சானிடேஷன், சேஃப்டி அண்டு ஃபர்ஸ்ட் எய்ட், உமன்ஸ் எஜுகேஷன், இதை தான் ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கக்கூடிய ஷெட்யூலில் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். செகண்ட் டேவை பொறுத்த வரைக்கும் தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல், USGH, ரிலேஷன் பிட்வீன் தம், இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கணும். ஸ்பெசிஃபிக் ஹீட், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்ஸ், PV டயக்ராம், கார்னாட் சைக்கிள் அண்ட் இட்ஸ் எஃபிஷியன்சி, இதெல்லாம் செகண்ட் டேல இருக்கக்கூடிய ஷெட்யூலில் நீங்கள் படிக்கணும். அடுத்தது தமிழில் இயற்கை, அணி, நிகழ், காடு, இது செகண்ட் டேல இருக்கக்கூடிய அந்த இயல். எஜுகேஷன் ஃபார் ஹேண்டிகேப்டு, எஜுகேஷன் ஃபார் கிஃப்டட், பாப்புலேஷன் எஜுகேஷன், இதெல்லாம் செகண்ட் டேல இருக்கக்கூடிய ஷெட்யூலில் நீங்கள் படிக்கக்கூடிய போர்ஷன்ஸ். தேர்ட் டே பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் என்ட்ரோபி, ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ், TS டயக்ராம், ஈக்குபார்ட்டிஷன் தியரம், ஃபேஸ் ஸ்பேஸ், மைக்ரோ மேக்ரோ ஸ்டேட்ஸ், லூவெல்ஸ் தியரம், என்செம்பிள்ஸ், பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன், இதெல்லாம் தேர்ட் டேல படிக்கக்கூடிய போர்ஷன்ஸ். ஃபிசிக்ஸில் தமிழில் நாடு, சமூகம், நாடு அதை நாடு. எஜுகேஷனில் நீட் ஃபார் ப்ரொடெக்ஷன் த என்விரான்மெண்ட், என்விரான்மெண்டல் எஜுகேஷன், லாங்குவேஜ் பாலிசி, மீடியம் ஆஃப் எஜுகேஷன், சேனல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன், இது எஜுகேஷனில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேக்கு பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அதை மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வெலாசிட்டிஸ், மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வெலாசிட்டிஸ், கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ், pressure exerted by gas, mean free path, ரெண்டு தடவை வந்திருக்கு. mean RMS, mean velocity, RMS velocity and most probable velocity, அது speed அப்படின்னு சொல்லுவோம். இது most probable speed, mean free speed, அது mean speed, RMS speed, most probable speed, அது மொத்தமாக 3 ஸ்பீட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டடீஸ் பண்ணுவோம். தமிழில் அறிவியல் தொழில்நுட்பம், அறிவியல் ஆக்கம், மேனேஜ்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட், எய்டட், கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன்ஸ், இதில் எஜுகேஷன் இருக்கக்கூடிய போர்ஷன். ஃபிஃப்த் டேவில் குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் குவாண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கோஸ் ஐன்ஸ்டீன் அண்ட் ஃபெர்மி-டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பிளாக் பாடி ரேடியேஷன், போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன், இதெல்லாம் நமக்கு எஜுகேஷன், அதை நம்மளுடைய இந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். இங்கே எஜுகேஷனில் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அகடமிக் சூப்பர்விஷன், ஹெட்மாஸ்டர்ஸ் ஆஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் அகடமிக் சூப்பர்வைசர், இதுதான் இருக்கக்கூடிய போர்ஷன். மொத்தமாக 5 டேஸ்க்கு தான் இந்த பிளான் வந்து நமக்கு சூட்டபிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நாள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ரிவிஷனுக்கான டைம் கிடைச்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஷெடியூல்லையுமே நமக்கு ஒரு நாள் ரிவிஷன் இருந்துச்சு, நீங்கள் அந்த பிளான் படி போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து டெய்லி பிளானில் படிக்க முடியும். எந்தெந்த டைம் இருக்கோ அந்த டைம் எடுத்து கொஞ்சம் படிங்க. எக்ஸாம் வந்துச்சுன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய மார்க்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால் நம்ம ஷெடியூல் படி பிளான் பண்ணி டெஸ்ட்டில் கரெக்டாக எழுதுங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கான மாடல் டெஸ்ட்டும் வந்து 1 or 2 டேஸில் போஸ்ட் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம். அதுவும் கூகுள் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். யாராவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கான அந்த ப்ரீ பிளான் முன்னாடியே இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஈஸியாக வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளேயே
எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஜாயின் பண்ணி சீக்கிரம் வந்து ஸ்டடீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.